அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 23/4/2024 சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமி திதி பின்னிரவு 5:19 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை. சித்திர நட்சத்திரம் இரவு 10:32 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சித்ரா பௌர்ணமி வாஸ்து நாள் காலை 8:50 முதல் 9:26 வரை வாஸ்து நேரமாகும். மனை பூஜை செய்ய மிக மிக நல்ல நேரமாகும். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப உரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் மேலும் வளமான பலன்களை அடையலாம். ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, பொருளாதார ரீதியாக ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. கடக ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக நிம்மதி குறைவு உண்டாகும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் இருப்பதை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக புதிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அது வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்களது பலமும் வலிமையும் கூடும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வெளியிலிருந்து ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்கள் லாபத்தை அதிகரிப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். பிரச்சனைகள் குறைந்து மன அமைதி ஏற்படும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக இன்று காலை 9:20 மேல் சந்திராஷ்டம் முடிவதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இன்று காலை 9:20 மேல் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் விஷயத்தில் மட்டும் உங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.